உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மாலை விமானத்தில் நான் சென்னை திரும்புவதாக திட்டமிட்டிருந்தேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் நாம் ஜூம் இணைய வழி கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினோம். 100 பேர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த இணைய வசதி இருந்தது. 500 பேர் பங்கேற்கக்கூடிய இணைப்பை பெற இயலாமல் நாம் சற்று சங்கடத்திற்குள்ளாக நேர்ந்தது. நூற்றுக்கணக்கான தோழர்கள் வெளியிலேயே நீண்ட நேரம் காத்திருந்தார்கள். பின்னர் இணைப்பு கிடைக்காமல் வெளியேறிவிட்டார்கள். அதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள், கட்சியின் முன்னணி தோழர்கள் அந்த இணையவழி கருத்தரங்கில் கலந்தாய்வில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டது. எனினும் பங்கேற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக நமது கட்சியின் 2 பொதுச் செயலாளர்களும் பங்கேற்று தற்போது நிலவுகிற சூழல்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் பெருவெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களுக்கு பெரும் அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த 4 மாவட்டங்களும் தனி தீவாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை இணைப்பு இல்லை, ரயில் வழி இணைப்பும் இல்லை, வான்வழி இணைப்பும் இல்லை, மின்சார வசதியும் துண்டிக்கப்பட்டுவிட்ட நிலை, தொலைபேசிகளால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி. கிட்டத்தட்ட 5 நாட்களாக மக்கள் பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதல் மாடிக்கு மேலே தண்ணீர் செல்லும் அளவுக்கு திருநெல்வேலி கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்று தோழர்கள் கூறினார்கள். முதலில் காயல்பட்டணம், தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டணம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்கிற தகவலை தோழர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருந்தார்கள். அதனால் நான் உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு பேசினேன். அடுத்து நெல்லை மாவட்ட தோழர்களையும் தொடர்பு கொண்டு பேசினேன். இங்கே நாடாளுமன்றத்தில் முக்கியமான மசோதாக்கள் அறிமுகப்படுத்தும் நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நுழைந்து மக்களவையின் பார்வையாளர் மாடத்திலேயே இருந்து 2 பேர் உள்ளே தாவி குதித்து புகைவீச்சு நடத்தினர் என்பதெல்லாம் நாம் அறிவோம். அதனையொட்டி எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும், உள்துறை அமைச்சர் மக்களவைக்கு வந்து மாநிலங்களவைக்கு வந்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம். இதனையடுத்து அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட 140க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள், சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆக இதனையொட்டி ஒவ்வொரு நாளும் இங்கே பதற்றம், பரபரப்பு என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு எதிர்க்கட்சி இல்லாமலேயே தங்கள் விருப்பப்படி தாங்கள் கொண்டு வந்த மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு எதேச்சதிகார அரசாக மோடி அரசு இருக்கிறது. நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொடிய ஆட்சி நிர்வாகமாக மோடி அவர்களின் தலைமையிலான அரசு
அரசின் நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சான்றுகள் இல்லை. ஆக இத்தகைய ஒரு பரபரப்பில்தான், பதற்றத்தில்தான் புதுதில்லியில் நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வர இயலவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இயலவில்லை. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. அதிலே 2 நாட்கள் நானும் என்னோடு தங்கியிருந்த சிறுத்தைகளும் வேளச்சேரியிலே வெள்ளத்தால் சூழப்பட்டோம். வெள்ளச்சேரி முற்றிலும் மூழ்கி போனது. பிற இணைப்புகளிலிருந்து, தொடர்புகளிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு 2 நாட்கள் நாங்கள் ஒரு தீவிலே இருந்ததைப் போல் இருந்தோம். அப்போது மின்சார வசதியும் இல்லை, தொலைபேசி தொடர்பும் இல்லை, உணவுக்கும் வழி இல்லை என்கிற நிலை இருந்தது. அதன் பின்னர் நாடாளுமன்றம் 4ஆம் தேதியே நாடாளுமன்றம் கூடிவிட்டது. அதனால் 4, 5, 2 நாட்கள் வேளச்சேரியிலே நாங்கள் சிக்கிக் கொண்டோம். 6ஆம் தேதி நான் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டிய கட்டாயம். அந்த சூழலிலும் நாம் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்க இயலாத ஒரு நெருக்கடி உருவாகிவிட்டது. தற்போதும் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய தேவை. அதனால் அந்த பகுதிக்கு உடனே கிளம்ப இயலவில்லை. அப்படியே புறப்பட்டு போனாலும் கூட தூத்துக்குடிக்கோ திருநெல்வேலிக்கோ பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மயமாக இருக்கிறது, வெள்ளமயமாக இருக்கிறது. மக்களின் துயரக் குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு முதல்வர் புதுதில்லிக்கு வருகை தந்தார். நேற்றைக்கு முதல் நாள். மாலையில் அவரை நேரிலே சந்தித்து அங்குள்ள நிலைமைகள் குறித்து கேட்டறிந்தோம். நேற்று இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம், 4வது கூட்டம் ஏற்கனவே பீகாரில் பாட்னாவில் நடந்தது. அதன் பின்னர் மகாராஷ்டிராவில் மும்பையில் நடந்தது. அதன் பின்னர் கர்நாடகாவிலே பெங்களூரில் நடந்தது. இந்த 4வது கூட்டம் புதுதில்லியிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் பங்கேற்க வேண்டிய ஒரு தேவை, அந்த அணியில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிற நிலையில் அந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு தேவை எழுந்த நிலையில் நேற்றும் புதுதில்லியிலே தான் நாம் இருக்க நேர்ந்தது. அப்போது மாண்புமிகு முதல்வர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர் தோழர் டி ராஜா ஆகியோரை சந்தித்தோம். நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் 3 பேருமே ஒருமித்த குரலாக மாநாட்டை தற்போதைக்கு நாம் நடத்துவது சரியாக இருக்காது. மக்கள் கடும் துயரத்தில் இருக்கிறார்கள். 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பகுதியைச் சார்ந்த மக்களை பாதுகாப்பதும் அவர்களுக்குரிய நிவாரணங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய தேவையும் உருவாகி இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி சார்பிலே நடைபெற இருந்த மாநாட்டையும் கூட 24ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநாட்டையும் கூட தேதி அறிவிக்காமலேயே தள்ளி வைத்திருக்கிறோம் என்று முதல்வர் கூறினார். சீதாராம் யெச்சூரி அவர்களும் பார்த்தவுடனேயே தமிழ்நாடு கடுமையான வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிற சூழலில் நீங்கள் மாநாட்டை தள்ளி வைப்பதுதான் நலம் பயக்கும் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களும்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தோழர் டிபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் மாநாட்டை தள்ளி வையுங்கள், இந்த மழை காலத்தில் அல்லது புயல் வீசும் காலத்தில் மக்கள் பாதிக்கப்படும் ஒரு சூழலில் தள்ளி வைப்பதே சரி என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தோழர்களே இன்று பிற்பகல் ஜூம் இணையவழி கலந்தாய்வு கூட்டத்தை நாம் திடுமென ஒருங்கிணைத்தோம். தோழர்களே, பேசிய பெரும்பாலான தோழர்கள் தள்ளி வைப்பதில் உடன்பாடு தெரிவித்தார்கள். ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தள்ளி வைப்பதால் பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடும், குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்கனவே ஒரு முறை தள்ளி வைக்கப்பெற்று அதனால் நமக்கு சில நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் தள்ளி வைப்பது உசிதமல்ல, நடத்துவதுதான் சரியானது என்கிற கருத்தை 1-2 தோழர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நானும் அவ்வாறுதான் கருதுகிறேன். ஆனால் இது நம்முடைய கட்சியின் சார்பில் மட்டுமே நடத்துகிற ஒரு நிகழ்வாக இருந்தால் நாம் அப்படியே முடிவெடுத்து விடலாம். ஆனால் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நாம் அழைப்பு விடுத்து அறிவிப்பு செய்திருக்கிறோம், விளம்பரம் செய்திருக்கிறோம். அவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நோக்கம். நான் மட்டுமே, நம்முடைய முன்னணி தலைவர்கள் மட்டுமே பேசுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைக்கவில்லை. தோழமை கட்சி தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், இடதுசாரி கட்சி தலைவர்களும் பங்கேற்பது மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது. அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருவதற்கு இசைவு தந்த நிலையில் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் நாம் தள்ளி வைப்பதுதான் ஏற்புடையதாக இருக்க முடியும். தோழர்கள் பொறுத்துருள வேண்டும். இன்னும் நாம் வெற்றிகரமாக திட்டமிட முடியும். இன்னும் விரிவாக நாம் களத்தை அமைத்துக் கொள்ள முடியும். இன்னும் வலுவாக நாம் இந்த பிரச்சார பணிகளை, விளம்பர பணிகளை முன்னெடுத்துச் செல்ல இயலும். எனவே இதில் சோர்வடைவதற்கு எதுவும் இல்லை. நமக்கு கால அவகாசம் கிடைப்பதே இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என நாம் கருதுவோம். இந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க இயலாது என்கிற ஒரு நிலை இருப்பது ஒரு புறம். இன்னொரு புறம் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பே நாளேடுகளில் வந்த செய்தி. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டிசம்பர் 26 டிசம்பர் 30 வரையில் தமிழகம் தழுவிய அளவில் கனமழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூகுள் மூலமாக நாம் தேடி பார்த்தபோது தட்பவெப்பம் குறித்த சில தகவல்களை கூகுள் மூலம் நாம் பார்க்க முடியும். கூகுள் சர்ச் மூலமாக வெதர் ரிப்போர்ட் பார்க்க முடியும். எந்தெந்த தேதியில் மழை பெய்யும், எந்தெந்த தேதிகளில் வெயில் இருக்கும், எந்தெந்த தேதிகளில் லேசாக கிளவுடியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும் என்பதையெல்லாம் அதிலே பதிவு செய்திருப்பார்கள். அதன்படி நாம் தேர்வு செய்த தேதிகள் தான் 23 29. இந்த தேதிகளில் மழை இருக்காது, ஆனால் மேகமூட்டம் இருக்கும் என்று அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் தான் அந்த தேதிகளை நாம் ஏற்கனவே தீர்மானித்தோம். ஆனால் இப்போது
வருகிற வானிலை ஆய்வு அறிக்கைகள் அல்லது தனிநபர்களாக இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்கள் சொல்லுகிற கணித்து சொல்லுகிற தகவல்கள் பொய்யாகி விடுகின்றன என்கிற அளவுக்கு இயற்கையின் சீற்றம் மாறி மாறி மனித குலத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறது. மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் என்று வானிலை ஆய்வு மையம் சொன்னது. ஆனால் இவ்வளவு அதிகமான மழை பெய்யும் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். சென்னையில் பெய்த மழையின் அளவு 30 சென்டிமீட்டர் என்று சொன்னார்கள். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதுபோல 4 மடங்கு பெய்திருக்கிறது. இது வரலாறு காணாத மழை பொழிவு என்று பலரும் குறிப்பிடுகின்றனர். இந்த சூழலில் வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிக்கையை நாம் தற்போது கவனித்த நிலையில் அதை அலட்சியப்படுத்த முடியாது. அந்த நாளில் கடும் மழை பெய்தால் எல்லாம் பாழாகிவிடும். நம்முடைய முயற்சியில் அனைத்தும் வீணாகிவிடும். அந்த கவலையும் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. இயற்கை நமக்கு எப்போதும் ஒத்துழைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னும் சிறப்பாக நான் நடத்த வேண்டும் என்பதற்காகவே இது தள்ளிப்போவதாக நான் கருதுகிறேன். நாடு முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கிற போது, வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஊடகங்களின் பார்வை மாநாட்டின் பக்கம் திரும்பாது. மக்களின் துயரம் பக்கம்தான் இருக்கும். அதுதான் சரியும் கூட. நாம் இவ்வளவு கடும் முயற்சிகளை எடுத்து தலைவர்களை எல்லாம் அழைத்து ஒரு அரசியல் அரங்கமாக அதை ஒருங்கிணைக்கிற நிலையில் ஊடகங்களின் கவனம் இல்லாமற் போனால் அந்த மாநாட்டின் நோக்கம் எடுபடாமல் போய்விடும். மக்களிடம் போய் சேராமல் சிதறிவிடும். எனவே டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் சுமத்ரா தீவுக்கு அருகே ஒரு காற்றழுத்தம் உருவாகி அது மெல்ல சென்னையை நோக்கி, தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என்கிற தகவல் வெளியாகியிருப்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்முடைய பணிகள் இன்னும் தேவைப்படுகிறது. இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் அதிகமாக நாம் விளம்பரங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் இது தள்ளி போகிறது என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வரிடத்தில் நேற்று நான் இந்தியா தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தின் போது எந்த தேதியில் நாம் மாற்றி வைக்கலாம் என்று கேட்டேன். சென்னைக்கு வாருங்கள், சென்னையில் நாம் பேசி முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார். சென்னைக்கு நான் போனதும் தூத்துக்குடிக்கு செல்கிறேன், திருநெல்வேலிக்கு செல்கிறேன். 2 நாட்கள் நான் அங்கே போய்விட்டு வந்து விடுகிறேன். வந்த பிறகு நாம் சந்திப்போம் என்று கூறியிருக்கிறார். எனவே முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்த பிறகு ஒரு நாளை நாம் முடிவு செய்வோம். அந்த நாளில் நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம். பன்மடங்கு வீரியத்தோடு களப்பணி ஆற்றுவோம். இன்னும் தீவிரமான விளம்பர பணிகளை மேற்கொள்வோம். எனவே தள்ளி போவதனால் சோர்வடைய வேண்டாம் என்று நான் தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற நட்டங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள் உடுத்த மாற்று உடை இல்லாமல், உண்ணுவதற்கும் வழி ஏதும் இல்லாமல் கடும் குளிரில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று இதுவரையில் தெரியவில்லை. ஆனாலும் 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவல்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகைய பேரிடர் என்றால் பேரிடர் தான், அதை நாம் விவரிக்க முடியாது. விபத்து தான்.
யார் மீதும் நாம் பழி போட முடியாது. அதைப்போல விபத்தின் பெரிய வடிவம்தான் பேரிடர் என்பது. இந்த பேரிடருக்கு இவர்தான் பொறுப்பு, அவர்தான் பொறுப்பு, இப்படி முன்கூட்டியே செய்திருந்தால் தடுத்திருக்க முடியும், இப்படியெல்லாம் செய்யாததனால் தான் இது நிகழ்ந்துவிட்டது என்று தனிநபர் மீதோ அல்லது அரசின் மீதோ அல்லது அதிகாரிகளின் மீதோ பழி சுமத்தினால் வேண்டுமென்று பேசுகிறோம் என்றுதான் பொருளாகும். உள்நோக்கத்தோடு பேசுகிறோம் என்றுதான் பொருளாகும். பேரிடர் எவராலும் கணிக்க முடியாத ஒன்று, பேரிடர் எவராலும் முன்கூட்டியே தடுக்க முடியாத ஒன்று. பேரிடரை பேரிடராகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். பேரிடர் என்றால் பெரும் துன்பம் என்று பொருள். அந்த பேரிடரை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? அதன் விளைவுகளைத்தான் எதிர்கொள்ள முடியும். அதனை முன்கூட்டியே நாம் கைகளால் பிடித்து தடுத்து நிறுத்திவிட முடியாது. அல்லது அரசுதான் காரணம், ஆட்சி நிர்வாகம்தான் காரணம், அதிகாரிகளின் மெத்தனம்தான் காரணம், முதலமைச்சரின் அலட்சியம்தான் காரணம் என்று நாம் குறை சொல்லிவிட முடியாது. அப்படி சொன்னால் அது உள்நோக்கத்தோடு பேசுகிறோம் என்று பொருள், வேண்டுமென்றே பேசுகிறோம் என்று பொருள். இந்த பெருந்துயரையும் தமது அரசியல் ஆதாயத்திற்காக பேசுகிறோம் என்று பொருள். எனவே அருமை தோழர்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வருந்துவோம். பாதிக்கப்படாத பகுதிகளைச் சார்ந்த சிறுத்தைகள் தங்களால் இயன்ற உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களை நேரிலேயே சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். வெள்ளத்தில் அல்லது மழையில் சிக்கி தவிப்பவரை மீட்பதற்குரிய மீட்புப் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நான் 2 நாட்களில் சென்னைக்கு வந்ததும் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்ய எண்ணியிருக்கிறேன். அது இன்னும் திட்டமிடப்படவில்லை. அங்குள்ள நிலைமை, இயல்பு நிலைமை உருவான பிறகு, திரும்பிய பிறகுதான் நாம் அங்கே வந்து சேர முடியும். ஆகவே எனது அருமை தோழர்களே, இந்த இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள தடங்களை நாம் ஒரு தடையாக கருதாமல், பின்னடைவாக கருதாமல், மனம் சோர்ந்து விடாமல் எதிர்கொள்வோம். முதலில் மக்கள் துயரம்தான், அவர்களின் துயரை துடைப்பதற்குரிய களப்பணிகள் தான். எனவே இதில் கவனம் குவிப்போம் என்பதை சொல்லி, நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையும் சுருக்கமாக நான் பதிவு செய்ய விழைகிறேன். அருமை தோழர்களே, நாடாளுமன்றத்தில் 2 பேர் வெளியிலே இருந்து வந்தார்கள். கர்நாடகாவை சார்ந்த பிரதாப் சிம்ஹா என்கிற ஒரு பாஜக எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்தான் அந்த 2 பேருக்குமான பாஸ், உள்ளே நுழைவதற்கான அனுமதி பெறுவதற்கு பரிந்துரைத்திருக்கிறார். அதாவது ஒரு எம்பி 2 பேருக்கு பாஸ் கொடுக்கலாம். சேம் டே பாஸ், நெக்ஸ்ட் டே பாஸ், ஃபுல் டே பாஸ் என்று அனுமதி வெவ்வேறு வகையில் வழங்குகிறார்கள். இன்றைக்கு காலையிலேயே கொடுத்து இன்றைக்கே அனுமதி பெறுவது, இன்றைக்கு எழுதி கொடுத்து நாளைக்கு பார்வையாளர்கள் வரக்கூடிய அனுமதியை பெறுவது. ஒரு நாள் முழுக்க இந்த கேலரியில், அதாவது பாராளுமன்றம் நடக்கிற போது மக்களவையிலோ அல்லது மாநிலங்களவையிலோ, லோக்சபாவிலோ அல்லது ராஜ்யசபாவிலோ அவை நடக்கிற போது பார்க்க வேண்டும் என்றால் பார்வையாளர் மாடம் என்று சொல்லுகிற அந்த கேலரியில் போய் அமரலாம். அதற்கென்று வழங்கப்படுகிற பாஸ், கேலரி பாஸ். 3/4 மணி நேரம் தான் ஒருவர் அங்கே அமர்ந்து பார்க்க முடியும். நேரடியாக அந்த பார்வையாளர் மாடத்திற்கு போக வேண்டும். பார்த்து முடிந்த பிறகு அங்கிருந்து அவர்கள் வெளியேறிவிட வேண்டும். வேறு எங்கேயும் நுழைய முடியாது. ஒரு நாள் முழுக்க அங்கே எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கும் தனியே ஒரு பாஸ் இருக்கிறது. அது நேரடியாக எம்பி போய் உட்கார்ந்து சில விவரங்களை சொல்லி பெற்றுத் தருவதாக இருக்கும். பிரதாப் சிம்ஹா அப்படி 2 பேருக்கு பரிந்துரைத்திருக்கிறார். அந்த 2 பேருக்கும்
லைசன்ஸ், அதாவது பாஸ் கிடைத்துவிட்டது. அவர்கள் 2 பேரும் இந்த பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள்ளே குதித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் உள்ளே போய் அந்த வடிவமைப்பை எல்லாம் கவனித்து அதன் பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். அந்த பிரதாப் சின்ஹா அப்படி உள்நோக்கத்தோடு செய்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் கூட ஒவ்வொரு நாளும் யாராவது பாஸ் கேட்டால் அவர்கள் நீட்டுகிற இடத்திலே கையெழுத்து போட்டு அவர்களுக்கு பாஸ் கிடைப்பதற்கு பரிந்துரைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவர் யார், என்ன ஊர், என்ன செய்கிறார் என்றெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நம்மால் இந்த எளிய உதவியை செய்ய முடியும், அவர்கள் உள்ளே வந்து பார்க்க முடியும், பார்வையாளர் மாடத்தில் அமர முடியும் என்கிற போது அதை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று எண்ணி நான் பல பேருக்கு விசாரிக்காமலேயே கூட கையொப்பமிட்டு தந்திருக்கிறேன். அவர்கள் அப்படி உள்ளே வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி அவரும் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் அனுப்பிய அந்த 2 பேர் தான் பார்வையாளர் மாடத்திலிருந்து உள்ளே தாவி குதித்து கைகளில் கொண்டு வந்திருந்த மஞ்சள் புகையை கக்குகிற ஒரு குப்பி. அது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது, பரபரப்பை ஏற்படுத்தியது. நாட்டை ஆளக்கூடியவர்களின் அவை அது. நாடாளுமன்றம், நாட்டை ஆளுகிற மன்றம், நாடாளுமன்ற உறுப்பினர், நாட்டை ஆளுகிற மன்றத்தை சார்ந்த உறுப்பினர்கள். ஆகவே அதில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். ஒரு கட்சி ஆளுங்கட்சி என்றாலும் கூட அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உயரிய பெருமன்றம் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்குரியது. உலக அரங்கில் இந்தியாவின் மானமே கப்பல் ஏறிவிட்டது, தலைகுனிவு ஏற்பட்டுவிட்டது என்றெல்லாம் ஜனநாயக சக்திகள் வேதனைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து அவையிலே விவாதிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு 3 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ இதற்கென்று ஒதுக்கி முக்கியமான கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய வயது முதிர்ந்த தலைவர்கள், இப்படி சிலரை மட்டுமாவது பேச அனுமதித்திருக்கலாம். அதை கண்டனம் செய்து உரையாற்றுவதன் மூலம் அது அவை குறிப்பிலே கூட பதிவாகும். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆளுங்கட்சியை விமர்சித்தாலும் கூட அதனால் என்ன பிழை? ஆனால் அவ்வாறு விவாதிப்பதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இதுதான் பிரச்சனை. அந்த 2 பேருக்கு அனுமதி தந்தது பிஜேபி எம்பி. நாடாளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டியது மக்களவைத் தலைவரும் உள்துறை அமைச்சரும். ஆகவே அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். 1 மணிக்கு சம்பவம் நிகழ்கிறது, 2 மணிக்கு மீண்டும் அவை கூடுகிறது. புகைவீச்சு முடிந்து 1 மணி நேர இடைவெளியில் மறுபடியும் அவையை கூட்ட வேண்டிய தேவை என்ன என்கிற கேள்வி எழுகிறது. வீசிய புகை நச்சு புகையா அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாத சாதாரண புகையா என்று கூட ஆய்வு செய்யப்படவில்லை. உடனே 1 மணி நேர இடைவெளியில் மக்களவையை மீண்டும் கூட்டுகிறார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்போதுதான் இந்த கோரிக்கையை எழுப்பினோம். பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும், விவாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், உள்துறை அமைச்சர் அவைக்கு வர வேண்டும், வந்து இது குறித்து அவர் விளக்கம் சொல்ல வேண்டும். ஒரே நாளில் முடித்திருக்க வேண்டிய வேலை. ஆனால் இவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு தவிர்த்து வருகிறார்கள். உள்துறை அமைச்சர் இது பற்றி வாய் திறக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையில் அனுமதிக்கவில்லை. மாநிலங்களவையிலும் இந்தியாவின் துணை ஜனாதிபதி தான் அந்த அவையின் தலைவர், அவரும் அனுமதிக்கவில்லை. எதிர்த்து கூச்சல் போடக்கூடியவர்களை கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்கிறார்கள். கொத்து கொத்தாக இடைநீக்கம் செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் என்று தொடர்ச்சியாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 140 150 எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு 2 அவையிலும் இன்றைக்கு அவர்கள் விரும்புகிற மசோதாக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் முதல் நாள் உள்ளே அவையிலே இருக்கிற போது அந்த அவையை நடத்துவதற்கு இருக்கிற அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து சந்தித்து விவாதம் இல்லாமலேயே முக்கியமான 3 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்ட 14 பேரையும் நாங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்வோம், இடைநீக்கத்தை ரத்து செய்வோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் உடன்படவில்லை. திமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அதற்கு உடன்படவில்லை. நாங்கள் கோருவது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் அவைக்கு அனுமதியுங்கள் என்பது அல்ல, அத்துமீறல் செய்திருக்கிற நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய அளவில் ஒரு தலைக்குடிவை ஏற்படுத்தி இருக்கிற தனிநபர்களின் அத்துமீறல் குறித்து அவையில் பேச வேண்டும், உள்துறை அமைச்சர் உரிய விளக்கம் தர வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எனவே நீங்கள் இந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக எங்களிடம் சமரசம் பேச வேண்டிய தேவையில்லை என்று மறுதளித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் அடுத்த நாள், அதாவது 2வது முறை 40க்கும் மேற்பட்டவர்களை இடைநீக்கம் செய்தார்கள். அதற்கு அடுத்த நாள் தான் நானும் இடைநீக்கம் செய்யப்பட்டேன். அதாவது நேற்று அவைத்தலைவர் அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கு நேர் எதிரே செக்ரட்டரி ஜெனரல் என்கிற அதிகாரி அமர்ந்திருப்பார். அவருக்கு முன்னால் வலதுபுறமும் இடதுபுறமும் 5 பேர் 4 பேர் என்று மொத்தம் 10 பேர் அல்லது 8 பேர் அமர்ந்து ஒவ்வொரு உறுப்பினரும் பேசுவதை குறிப்பெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு மையப்பகுதி. அதை சுற்றியுள்ள இறக்கமாக இருக்கிற தாழ்வாக இருக்கிற பகுதியை ஆங்கிலத்திலே வெல் என்று சொல்வார்கள், கிணறு என்று சொல்வார்கள். உறுப்பினர்கள் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த இருக்கையிலேயே அந்த இடத்திலேயே எழுந்து நின்று பேச வேண்டும். அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டே வாக்களிக்க வேண்டும். அந்த இருக்கையில் இருந்து கொண்டே கேள்வி எழுப்ப வேண்டும். இதுதான் விதி. அந்த வெல் என்கிற பகுதிக்கு, மையப்பகுதிக்கு வரக்கூடாது. வருவது நடத்தை மீறல் தான். ஆனால் அப்படி செய்வது ஒன்றும் பெரிய குற்றமில்லை. காலம் காலமாக வெள்ளைக்காரர் காலத்தில் இருந்து இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்திலே யாராவது அப்படி கூச்சல் எழுப்பினால் சட்டமன்ற காவலர்கள் வந்து குண்டுகட்டாக தூக்கி கொண்டு போய் வெளியே போடுவார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திலே அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது யாரும் கை வைக்க முடியாது. என்னதான் கூச்சல் போட்டாலும், என்னதான் அத்துமீறி நடந்தாலும் கூட அந்த நாடாளுமன்ற மரபுப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் கூச்சல் போடுகிற வரையில் அமைதிதான் காக்க வேண்டுமே தவிர அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. இது நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மரபு. ஆகவே 1 மணி நேரம் கூட நாங்கள் கூச்சல் போட்டுக் கொண்டே இருப்போம். அவை நடந்து கொண்டே இருக்கும். யார் மீதும் நடவடிக்கை இருந்ததில்லை. 2009 2014 வரையில் பழைய நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டுகள் அவை நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். பல முறை போய் கூச்சல் போட்டிருக்கிறோம். நம்முடைய கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறோம். ஆனால் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. அவை தலைவருக்கே இடையூறு செய்யக்கூடிய வகையில் யாராவது அவருடைய சேம்பரிலேயே, அவருடைய இருக்கையிலேயே போய் நின்று கொண்டு எதையும் மீறி நடந்தால், அத்துமீறல் செய்தால் அவ்வப்போது அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதுண்டு. ஆனால் இந்த முறை அவ்வாறு கூச்சல் போடாதவர்களை கூட, அந்த மையப்பகுதிக்கு வந்த அனைவரையும், அப்படித்தான் நானும் போய் நின்றேன். ஆனால் நான் உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், இடைநீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் கொண்டு வருகிற மசோதாவை எதிர்ப்பில்லாமல் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். மிக முக்கியமாக ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், சான்றாவண சட்டம், சாட்சிய சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்த 3 சட்டங்களை பெயர் மாற்றம் செய்தது மட்டுமில்லாமல் உள்ளடக்கத்திலும் ஏராளமான மாற்றங்களை செய்து
பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலும் அவர்களுடைய சனாதன அரசியல் உள்ளீடாக இருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்குள்ளே, பெயர் திருத்தத்திற்குள்ளே இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் வடமொழிக்கு மாற்றுகிறார்கள். எவிடன்ஸ் ஆக்ட் என்பதை சாட்சியா என்று சாட்சி அளிக்கிற சட்டம் என்று அவர்கள் வடமொழியிலே பெயர் மாற்றம் செய்கிறார்கள். வாயிலே நுழையவில்லை. இந்தியிலே பெயர் மாற்றம் செய்கிறார்கள், உள்ளடக்கத்தை மாற்றுகிறார்கள், செக்ஷன்ஸ் எல்லாம் மாறும். ஐபிசியில 302 என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், கொலை வழக்கு பதிவு, கொலை தொடர்பான ஒரு செக்ஷன் என்று தெரியும். 174 சிஆர்பிசி நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அது கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஃபவுண்ட் டேட். யார் எப்படி இறந்தார், கொன்றார்களா அல்லது தற்கொலையா அல்லது விபத்தா அல்லது நோயா எதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிணத்தை கண்டெடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அந்த வழக்கில் அவர்கள் போடுகிற முதல் பிரிவு என்பது 174 சிஆர்பிசி. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே மாறுகிறது. ஐபிசியில 302 என்ன என்று தெரியவில்லை. போனால்தான் அந்த மசோதாவை பார்த்தால் தான் தெரியும். இதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றக்கூடாது, பெயரை மாற்றக்கூடாது, உள்ளடக்கத்தை மாற்றக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆகவேதான் இவர்கள் உள்ளேயே வரக்கூடாது, வராமலேயே இவர்களை வெளியேற்றிவிட்டு இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு எதேச்சதிகாரமான ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையில் இந்த ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சட்டங்களை நிறைவேற்றிவிட்டதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து இந்தியா கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது, இந்த மாதிரியான மசோதாக்களை நிறைவேற்றியது, எல்லாவற்றையும் கண்டித்து 22ஆம் தேதி அனைத்து இந்திய அளவில் எல்லா மாநில தலைநகரங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. 22ஆம் தேதி சென்னையிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, மாநாட்டுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை சொல்லி, தள்ளி வைக்கப்படுவது உறுதி. எனவே இதை தோழர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், சோர்வடைய வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.